யூனிட் 3 நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். அதில் உள்ள ஃபார்முலா இது வந்து ஃபஸ்ட்டு ஃபார்முலா வந்து நம்ம லாரன்ஸ் ஃபோர்ஸ் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா. லாரன்ஸ் ஃபோர்ஸுக்கு பிக்யூவி சைன் தீட்டான்னு சொல்லுவோம், இங்கே பிஐஎல் சைன் தீட்டா. இந்த ஃபார்முலா வந்து எதுனாலனா ஃபோர்ஸ் ஆன் ஏ கரண்ட் கேரியிங் கண்டக்டர் இன் ஏ மேக்னெட்டிக் ஃபீல்டு. மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு கரண்ட் கேரியிங் கண்டக்டர் இருக்குது, அதில் உருவாகக்கூடிய ஃபோர்ஸ் அது பிஐஎல் சைன் தீட்டா. அடுத்தது டார்க் ஆன் த காயில், திருப்பு விசை மூவிங் காயில் கால்னாமீட்டர்லேருந்து என்ஏபி சைன் தீட்டா. இப்போ இந்த டார்க் வித் மேக்னெட்டிக் மூமெண்ட் அப்படின்னு சொன்னால் எம்பி சைன் தீட்டா. அந்த என்ஏங்கிறதுக்கு பதிலாக எம் மேக்னெட்டிக் மூமெண்ட் அப்படின்னு போடணும். ஒர்க் டன் பை அன் அப்ளைட் ஃபோர்ஸ் இன் ஸ்டேபிள், ஒர்க் டன் வந்து மியூ பி காஸ் தீட்டா. இது ஃபார்முலா. ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இன் டிரான்ஸ்லேஷனல் ஈக்குல்பிரியம், ரெண்டு ஈக்குல்பிரியம் பார்க்குறோம், டிரான்ஸ்லேஷனல் ரொட்டேஷனல். நேர்கோட்டு சமநிலை சுழற்சி சமநிலை. நேர்கோட்டு சமநிலைக்கு பார்க்கும்போது எம்ஜி சைன் தீட்டா ஆர், சுழற்சி சமநிலைக்கு பார்க்கும்போது என்பிஐஏ சைன் தீட்டா. இந்த ஒவ்வொரு ஃபார்முலாவும் வர்றதுக்கு ஒரு பெரிய பெரிய டிரைவேஷன்ஸ் இருக்குது. இந்த ஃபார்முலா மட்டுமே படிச்சுக்க வேண்டியதான். மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு கரண்ட் கேரியிங் ஸ்ட்ரைட் கண்டக்டர், இது பயட் சாவர்ட் லா விதியின் படி மியூ நாட் ஐ பை 4πa சைன் π1 ப்ளஸ் சைன் π2. இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு ஏ கரண்ட் கேரியிங் சர்க்குலர் காயில், அதுக்கு மியூ நாட் பை 2 ஐஆர் ஸ்கொயர் பை ஆர் கியூப் இன்ட்டு என் அப்படின்னு வரும். அடுத்தது மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் கரண்ட் கேரியிங் வயர் XY டியூ டு கரண்ட் இந்த வயர் PQ. இப்போ ரெண்டு வயர் இருக்குது, ஒரு வயர் இன்னொரு வயர் மேலே செலுத்தக்கூடிய மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் மியூ நாட் பை 2π I1 I2 L பை D. அப்புறம் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்னா என்ன அப்படின்னா தனி சீரிசை இயக்கம். இந்த சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து சிம்பிள் பெண்டுலம். சிம்பிள் பெண்டுலம் வந்து இப்போ அந்த பாப், அந்த சிம்பிள் பெண்டுலத்தினுடைய பாப் வந்து அப்படியே வந்து இருக்காது. இப்போ நம்ம ஆஸ்லேட் தள்ளி விட்டோம் அப்படின்னு சொன்னால் போயிட்டே இருக்காது, போயிட்டு திரும்பி வரும். எதெல்லாம் திரும்பி வருதோ அதெல்லாமே வந்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். அதாவது ஈக்குவலான ஆஸ்லேஷன்ஸ் ஆகிட்டே இருக்குது, அது முன்னாடியும் பின்னாடி முன்னாடி பின்னாடி அப்படி ஆகிட்டு இருக்க ஆஸ்லேஷன்ஸ் எல்லாமே சிம்பிள் ஹார்மோனிக் ஆஸ்லேஷன்ஸ். வேறு எது சொல்லலாம்? இப்போ ஊஞ்சல்லாம் அந்த ஸ்விங்கில் வந்து முன்னாடியும் பின்னாடியும் போகுது, அது சிம்பிள் ஹார்மோனிக் ஆஸ்லேஷன் தான். வேறு ஸ்ப்ரிங்கில் நம்ம வந்து ஒரு சின்ன வெயிட்டை வந்து போட்டோம்னு சொன்னால் அந்த வெயிட்டை வந்து மேலேயும் கீழேயும் அப்படியே ஆஸ்லேஷ் ஆகும், அது சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். இந்த மாதிரி முன்னும் பின்னுமாக போயிட்டுருக்க ஆஸ்லேஷன் வந்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் சொல்கிறோம். அதனுடைய ஆக்சலரேஷன் -ω² ஒய்ங்கிறது ஃபார்முலா. இதில் டைம் பீரியட் வந்து T = 2π√m/g. இதெல்லாம் இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் டிரைவ் பண்ணி கொண்டு வந்தது, இதெல்லாம் வந்து பார்த்துக்கணும். இதுதான் வந்து இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி நம்ம இந்த நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து என்ன அப்படின்னா, a bar magnet having a magnetic moment m is cut into 4 pieces. ஃபஸ்ட்டு பீஸ் வந்து என்ன ஆகுதுன்னா cut into 2 pieces along the axis of the magnet. அப்புறம் திருப்பி and each piece is further cut into 2 pieces. Compute the magnetic moment of each piece. எவ்வளோதான் அந்த மேக்னெட்டை வந்து நம்ம வெட்டினாலும் அது தனித்தனி காந்தங்களாக செயல்படும். ஒரு பார் மேக்னெட்டை ரெண்டாக வெட்டினா அது தனித்தனியாக 2 பார் மேக்னெட் ஆகும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு பீஸை திருப்பி என்ன பண்ணுறாங்க, இன்னும் 2 பீஸாக வெட்டுறாங்க. அப்போ அது தனித்தனியான பார் மேக்னெட்டாக இருக்குது. ஒவ்வொரு பார் மேக்னெட்டினுடைய லென்த்தையும் காமனாக சொல்லும்போது 2L அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போ எது மாறுது அப்படின்னா மேக்னெட்டிக் மூமெண்ட் மாறுது. ஃபஸ்ட்டு பீஸ் கட் பண்ணும்போது 2ஆக பிரியுது, அப்போ 2L சேஞ்ச் ஆகலை, ரிமைன்ஸ் சேம் 2L. அப்போ எது மாறுதுன்னு சொன்னால் m/2. திருப்பி அது 2 பீஸாக மாற்றுறோம், அப்போ m/2/2 அது m/4. அப்போ மொத்தமாக மேக்னெட்டிக் மூமெண்ட் ஆஃப் ஈச் பீஸ் அப்படின்போது 1/4m வெக்டர் அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினுக்கு ரிசல்ட். அடுத்தது எ கண்டக்டர் ஆஃப் லீனியர் மாஸ் டென்சிட்டி 0.2 கிராம் m⁻⁻1. இதை நம்ம வந்து கொஸ்டின் வாசிக்கும் போதே அது SI யூனிட்டில் இருக்கான்னு பார்க்கணும். நிறைக்கு SI யூனிட் கிலோகிராம், இது கிராமில் இருக்குது, ஸோ கிலோகிராமை மாற்றணும். எல்லாத்துலேயுமே வந்து SI யூனிட்டில் தான் யூஸ் பண்ணணும். அது மாதிரி லென்த்தாக இருந்துச்சுன்னு சொன்னால் மீட்டரில் இருக்கணும், சென்டிமீட்டர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்குரிய வேல்யூவை பிரதியிடணும். இப்போ கண்டக்டர் ஆஃப் லீனியர் மாஸ் டென்சிட்டி 0.2 கிராம் m⁻⁻1. லீனியர் மாஸ் டென்சிட்டி அப்படின்னா நீள் அடர்த்தி அப்படின்னு பேர். சஸ்பெண்டட் பை 2 ஃப்ளெக்சிபிள் வயர்ஸ், 2 வயர்ஸ் நடுவில் வந்து பொருத்தப்பட்டிருக்கு. சோன் இந்த ஃபிகரில் இருக்க மாதிரி. இப்போ ஒரு இது வந்து இப்படி இருக்குது. இப்போ இந்த 2 வயர்ஸ்க்கு நடுவில் இப்படி பொருத்தப்பட்டிருக்கு. இதுதான் வந்து லீனியர் டென்சிட்டியுடைய அந்த கண்டக்டர். அது வந்து நீள் அடர்த்தி எவ்வளவுனா 0.2. அடுத்தது வந்து சப்போஸ் த டென்ஷன் இந்த சப்போர்ட்டிங் வயர் இஸ் 0 when it is kept inside the magnetic field. மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சா அது மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னால தான் நிற்கும். அங்கே வந்து நம்ம எக்ஸ்டர்னலாக எந்த டென்ஷன் எந்த ஃபோர்ஸும் செலுத்த வேண்டியதில்லை. அப்போ when it is kept inside the magnetic field, மேக்னெட்டிக் ஃபீல்டோடைய ஸ்ட்ரென்த் எவ்வளோனா 1 டெஸ்லா.
whose direction is into the page. இப்படி தான் வந்து இந்த இன்ட்டாக போட்டிருக்காங்களோ அதான் மேக்னெட்டிக் ஃபீல்டு. கம்ப்யூட் த கரண்ட் இன்சைட் த கரண்ட், இந்த கண்டக்டரில் எவ்வளோ கரண்ட் உருவாயிருக்கு. அப்புறம் வந்து அஷ்யூம் G = 10 ms-2. ஜிங்கிறது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இது 9.8ங்கிறது கரெக்டான வேல்யூ. இதை 10 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். 10 ms-2. இப்போ நம்மளுக்கு கரண்ட் வேணும். இப்போ அவங்க சொல்லியிருக்கிறது படி given that the conductor is horizontally supported from the suspension wire, ரெண்டு வயர்ஸ்க்கு நடுவில் ஹரிஜாண்டலாக பொருத்தப்பட்டிருக்கு. இட் requires a vertical upward magnetic force. மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இப்போ பார்த்தோம்ல அது BIL, அது வந்து பெர்பெண்டிகுலராக இருக்கிறதுனால sin 90 அது 1ன்னு ஆயிடுச்சு. அதனால் BIL மட்டும் வச்சுக்கிறோம். அப்புறம் இப்போ எழுதுகிறோம் அப்வர்ட் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அந்த வயர் BIL. டவுன்வர்ட் ஃபோர்ஸ் எப்போ ஒரு அப்வர்ட் ஃபோர்ஸ் இருக்குதோ அப்போ ஒரு டவுன்வர்ட் ஃபோர்ஸ் இருக்கும். டவுன்வர்ட் ஃபோர்ஸ் வந்து அதாவது ஃபோர்ஸ் வந்து mg அப்படிங்கிறது தான். ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டியோட மாஸை பெருக்கி தான் அந்த ஃபோர்ஸை சொல்லணும். இந்த இடத்துல மாஸ் வந்து லீனியர் டென்சிட்டின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால் இன்ட்டு L அப்படின்னு போடணும். அப்போ 0.2 × 10⁻³ எப்படி வந்துச்சு, கிராமில் இருக்கிறத கிலோகிராமாக மாற்றிருக்கோம். அதனால் 1000ஆல் வகுக்கும்போது அது மேலே வந்தால் 10⁻³. அப்புறம் இந்த 10ங்கிறது என்னது G. ஸோ F = mg. அந்த ஃபார்முலா படி m வந்து 0.2 × 10⁻³ × Lக்கு சமம். அப்புறம் ஜிக்கு பொதுவாக 10. இப்போ லீனியர் டென்சிட்டி கிவன் டேட்டா அவங்க கொடுத்துருக்கதை திருப்பி எழுதி காமிக்கிறோம். m/L 0.2 × 10⁻³ kg m-1. மேக்னெட்டிக் ஃபீல்டு 1 டெஸ்லா. ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி 10 ms-2. ஈக்குவேட்டிங் ஃபோர்ஸஸ் ரெண்டு ஃபோர்ஸஸையும் ஈக்குவல் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக ஃபோர்ஸ் அப்வர்ட் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் BIL, அது டவுன்வர்ட் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவல் பண்ணணும். 0.2 × 10⁻³ × L × 10. இப்போ நம்மளுக்கு தேவை I தான் வேணும். அடுத்தது இதில் வந்து எதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம், பி வந்து 1 டெஸ்லா. அடுத்தது இந்த ஸ்மால் எல் வந்து கேபிட்டல் எல்லுக்கு மாற்றுறோம். ஐ அப்படியே வச்சுக்கிறோம். இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு 0.2 அந்த எல் அப்படியே இருக்குது. இந்த எல்லும் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். இப்போ ஐ மட்டும் வேணும்னா எல்லாத்தையும் இருக்கிற வேல்யூ என்னது 0.2 × 10⁻³ × 10 இருக்கா, அந்த 0.2வையும் 10ஐயும் பெருக்கினீங்கன்னா 2 ஆயிரும். அப்போ 2 × 10⁻³ வரும். அந்த 10⁻³ வந்து மில்லி. அப்போ I = எத்தனை மில்லி ஆம்பியர், 2 மில்லி ஆம்பியர். இதுதான் ஆன்சர். ஸோ இந்த இடத்துல வந்து அப்வர்ட் ஃபோர்ஸ் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் ரெண்டையும் ஈக்குவல் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். அப்வர்ட் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அது வந்து BIL. இது இந்த ஏற்கனவே உள்ள ஃபார்முலாலேருந்து எடுத்துக்கிறோம். BIL sin θன்னு வரும். அந்த sin θ sin 90ங்கிறனால போயிடும். ஸோ இது வந்து டவுன்வர்டு mgக்கு ஈக்குவல் பண்ணுறோம். m வந்து இதுக்கு ஈக்குவல் G10. ஸோ அது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணி இந்த ஸ்மால் எல் இப்போ தான் எல்லுன்னு போட்டு I கண்டுபிடிக்கிறோம். அடுத்தது a circular coil with cross sectional area 0.1 cm² is kept in a uniform magnetic field of strength 0.2 Tesla. If the current passing in this coil is 3 ampere and plane of the loop is perpendicular to the direction of the magnetic field, calculate total torque on the coil, total force on the coil, average force on each electron in the coil due to magnetic field of the free electron density for the material of the wire is 10⁻28 m⁻³ இப்போ ஏரியா ஆஃப் த சர்க்குலர் காயில், ஒரு சர்க்குலர் காயில் இருக்குது, அதனுடைய கிராஸ் செக்ஷனல் ஏரியா 0.1 cm². மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கிறோம். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டினுடைய ஸ்ட்ரென்த்து 0.2 டெஸ்லா. இப்போ அந்த காயிலில் கரண்ட் போகுது. எவ்வளோ கரண்ட்னா 3 ஆம்பியர் போகுது. இப்போ நம்ம வந்து அந்த காயிலும் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஒன்றுக்கொன்று பெர்பெண்டிகுலராக இருக்குது. என்ன கேட்குறாங்கன்னா டார்க், திருப்பு விசை, ஃபோர்ஸ், ரெண்டு ஃபோர்ஸ் இருக்குது. ஒரு மேக்னெட் இருக்கும்போது அந்த இதில் வந்து யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும்போது மேலேயும் அந்த காயிலில் சர்க்குலர் காயிலில் மேலேயும் கீழேயும் என்ன ஆகும்னா ரெண்டு ஃபோர்ஸ் செயல்படும். அப்போ டோட்டல் ஃபோர்ஸ் என்ன, அடுத்தது வந்து ஆவரேஜ் ஃபோர்ஸ் ஆன் ஈச் எலக்ட்ரான், ஆவரேஜ் ஃபோர்ஸ் என்ன அப்படிங்கிறதான் கண்டுபிடிக்கணும். இப்போ ஏரியா ஆஃப் த சர்க்குலர் காயில் A 0.1 அவங்க கொடுத்துருக்க வேல்யூ 0.1 cm². சென்டிங்கிறது SI யூனிட் கிடையாது, அதுக்கு பொதுவாக 10⁻²ன்னு போடணும். இங்கே ஸ்கொயரில் இருக்கிறதுனால 10⁻²வை ஸ்கொயர் பண்ணால் 10⁻⁴. அடுத்தது மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் 0.2 டெஸ்லா. மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு என்னென்ன யூனிட், டெஸ்லா அல்லது வெபர் பார் மீட்டர் ஸ்கொயர்டு. அடுத்தது கரண்ட் பாசிங் இந்த காயில் I = 3 ஆம்பியர். டார்க்குக்கு இதுதான் அந்த மூவிங் காயில் கேல்வாமீட்டர்லேருந்து படித்தது NAB sin θ. இப்போ நம்ம வந்து ஒரு நார்மல் அப்படிங்கிற ஒரு நார்மல்னால் என்னென்னா ஒரு வரைகிறோம் ஒரு கோடு. அந்த கோடு வரைகிற கோடு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய லைன்லேயே இருக்குது. அப்படி ரெண்டுமே பேரலாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஆங்கிள் 0. ஸோ ஆங்கிள் 0ங்கும்போது sin 0 0 ஆயிரும். அப்போ τ 0.
டோட்டல் ஃபோர்ஸ் பார்க்கும்போது டோட்டல் ஃபோர்ஸ் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டில் உருவாகக்கூடிய ஃபோர்ஸ் கரண்ட் கேரியிங் கண்டக்டரில் என்ன ஃபார்முலா பிஐஎல் சைன் தீட்டா. அந்த ஐஎல் சைன் தீட்டா அல்லது பிக்யூவி சைன் தீட்டா லாரன்ஸ் ஃபோர்ஸ் படியும் போடலாம். இப்போ தீட்டா வந்து என்னது 0. தீட்டா 0னா என்னது எஃப் வந்து 0. அடுத்தது எலக்ட்ரான் டென்சிட்டி அவங்க கொடுத்துருக்காங்க. அது வந்து எண் அடர்த்தின்னு பேர். எலக்ட்ரான் டென்சிட்டி அப்படிங்கிறது எலக்ட்ரான் எண் அடர்த்தி 10^28 m⁻³ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சிக்மா அப்படிங்கிறது சர்ஃபேஸ் டென்சிட்டி, அது பரப்படர்த்தி Q/Aக்கு சமம். அந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். இப்போ ஆவரேஜ் ஃபோர்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு எஃப்எம் அப்படிங்கிறது ஆவரேஜ் ஃபோர்ஸ் அந்த எலக்ட்ரான். இது எதுக்கு ஈக்குவல்னா இவிடி. ஆவரேஜ் ஃபோர்ஸு எஃப்எம் ஈக்குவல் டு இவிடி. இந்த விடி நம்மளுக்கு வேணும். ஏற்கனவே I = NEAVD அப்படின்னு செகண்ட் லெசனில் பார்த்துருக்கோம். அதில் வந்து விடி வேணும்னா I/NEAன்னு வரும். அப்புறம் இந்த விடியை கொண்டு போய் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் பிரதிடலாம். எஃப்க்கு சஃபிக்ஸில் எம் போடணும். ஸோ எஃப்எம் அப்படிங்கிறது எஃப்எம் விடிக்கு பொதுவாக இப்போ கண்டுபிடிச்ச I/NEA அப்படிங்கிறத பிரதிடுறோம். இப்போ பிரதியிட்டால் அதுக்கப்புறம் என்ன ஆகும், ஐக்குரிய வேல்யூ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கணும். இதான் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் ஆவரேஜ் ஃபோர்ஸ் ஆன் எலக்ட்ரான். இப்போ நெக்ஸ்ட் இது போயிடலாம். இப்போ இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத திருப்பி போட்டு பார்த்தீங்கன்னா புரியும். அடுத்தது 4th கணக்கு. எ பார் மேக்னெட் இஸ் பிளேஸ்ட் இன் எ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வித் ஹூஸ் ஸ்ட்ரென்த் 0.8 Tesla. Suppose the bar magnet orient at an angle 30 degree with the external field experiences a torque of 0.2 Nm. Calculate the magnetic moment கேட்குறாங்க. அப்போ ஒர்க் டன் பை அன் அப்ளைட் ஃபோர்ஸ் இதை கண்டுபிடிக்கணும். இப்போ பார் மேக்னெட் இருக்குது. மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த் எவ்வளோ 0.8 Tesla. எவ்வளோ ஆங்கிள் இன்க்ளினேஷன் 30 டிகிரி. டார்க் எவ்வளவு 0.2 Nm. மேக்னெட்டிக் மூமெண்ட் வச்சு டவ் எம்பி சைன் தீட்டா. இந்த எம் மியூ எல்லாமே மேக்னெட்டிக் மூமெண்ட். ஸோ எம்னு வச்சுக்கலாம் அது மியூன்னு வச்சுக்கலாம். டவ்/பி சைன் தீட்டான்னு வரும். டவ் வந்து 0.2, பி 0.8, சைன் தீட்டா வந்து 30. சைன் 30 1/2. ஸோ அந்த 1/2 இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணால் 0.5 Ampere/m². ஒர்க் டன் பை அன் அப்ளைட் ஃபோர்ஸ் இன் ஸ்டேபிள் என்னதுன்னா மியூபி காஸ் தீட்டா. தீட்டா 0. அப்போ யூஎஃப் வந்து அதே மாதிரி போடும்போது -μb cos theta. ஒர்க் டன் பை அன் அப்ளைட் ஃபோர்ஸ் இன் அன்ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன். ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் நிலையாக இருக்கும்போது ஒர்க் டன், அன்ஸ்டேபிளாக இருக்கும்போது என்ன. தீட்டா வந்து 180. இப்போ யூஎஃப் -ui -μb cos 180. cos 180லேயே -1 வரும். அந்த மைனஸும் என்ன ஆயிரும் ப்ளஸ் ஆயிரும். திருப்பி ஃபார்முலா படி ஒரு -μb cos theta இருக்குல்ல, அந்த இந்த சைடு உள்ளது மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ இது வந்து cos 180 -1. அந்த -1ம் இந்த மைனஸும் ப்ளஸ் ஆகி தான் இது. அதே மாதிரி தான் இதில் இதுவும் ரெண்டுமே ப்ளஸ் ஆகிது. அப்போ 2μbன்னு வரும். மியூ ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் 0.5. அதை பிரதிட்டு பியோட வேல்யூ பிரதிட்டு டபிள்யூ கண்டுபிடிக்கணும். இதுதான் வந்து இந்த இதுக்குள்ள வேல்யூ. ஸோ பார் மேக்னெட்டை வந்து யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சு அதுலேருந்து என்னென்ன கேட்குறாங்க, மேக்னெட்டிக் மூமெண்ட் கேட்குறாங்க, ஒர்க் டன் கேட்குறாங்க. இவ்வளோதான். இப்போ 5வது கணக்குலேருந்து போகலாம். இப்போ 5th ப்ராப்ளம் வந்து a non-conducting sphere has mass of 100 gram and radius 20 cm. A flat compact coil of wire with turns 5 is wrapped tightly around it. இப்போ இந்த மாதிரி ஒரு பால் இருக்குது. இது வந்து நான் கண்டக்டிங் ஸ்பியர், ஒரு ரப்பர் பால். அந்த ரப்பர் பாலில் வயர் வச்சு வைண்ட் பண்ணியிருக்காங்க, சுற்றிருக்காங்க. எவ்வளோ டர்ன்ஸ் அப்படின்னா 5 டர்ன்ஸ் சுற்றிருக்காங்க. நல்லா இறுக்கமாக சுற்றப்பட்டு அது மேலேருந்து அப்படியே கீழே வருது. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா, தி ஸ்பியர் இஸ் பிளேஸ்ட் ஆன் அன் இன்க்ளைன் பிளேன் ஆஃப் காயில் இஸ் பேரலல் டு த இன்க்ளைன் பிளேன். யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோன்னா 0.5 Tesla எக்ஸிஸ்ட் ஆன் த ரீஜியன் in vertically upwards in direction. Compute the current value கண்டுபிடிக்கணும். required to rest the sphere in equilibrium. இப்போ இந்த மாதிரி பால் வருது. மாஸ் m = 100 கிராம்னு இருக்கா, அதை கிலோகிராமாக மாற்றணும். 1000 வகுக்கணும். 10⁻⁻1 கிலோகிராம். இந்த ரேடியஸ் வந்து எவ்வளவு அப்படின்னு சொன்னால் 20 சென்டிமீட்டர். சென்டியை மீட்டராக மாற்றணும். அடுத்தது எவ்வளோ டர்ன்ஸ் சுற்றப்பட்டிருக்கு, 5 டர்ன்ஸ். எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு 0.5 Tesla. இப்போ 2 ஈக்குலிபிரியத்தை ஈக்குவல் பண்ணணும், அவ்வளோதான். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இன் ரொட்டேஷனல், சரிஞ்சிக்கிட்டு வரும்போது ரொட்டேஷனல் ஈக்குலிபிரியம், நேர்கோட்டு சமநிலை டிரான்ஸ்லேஷனல் ஈக்குலிபிரியம், ரெண்டையும் ஈக்குவல் பண்ணணும்.
இதனுடைய ஃபார்முலா NBIA sin theta, இதுக்கு mg sin theta r, sin theta கேன்சல் ஆகிடும். ஏக்கு பொதுவாக பை ஆர் ஸ்கொயர், அப்போ NBI பை ஆர் ஸ்கொயர் mg r, இந்த ஆரில் ஒரு ஆர் கேன்சல் ஆகிடும். ஐ மட்டும் வேணும்னா mg பை NB பை ஆர். இந்த எம்முக்கு g, அடுத்தது NB பை 3.14, பை அப்படியே வச்சுக்கிறோம். இது எல்லாத்தையுமே சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். இது எல்லாத்தையும் வகுத்தோம்னா இவ்வளோ வருது. 0.5ங்கிறத 1/2ன்னு போட்டு இந்த 2 மேலே வந்துடும். I equal to 2/pi ampere அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்து 6th question. Calculate the magnetic field at the center of the circular loop which carries a current of 1.5 ampere. Length of each loop is 50 centimeter. இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இதில் வந்து என்ன கேட்குறாங்க, மேக்னெட்டிக் ஃபீல்ட் கேட்குறாங்க. இப்போ இதில் நம்ம ஒரு பார்ட் எடுத்துகிட்டு அதை ரெண்டாக பிரிக்கிறோம். பிரிக்கும்போது ஒரு பார்ட்டை ரெண்டாக பிரிக்கும்போது இது 25 சென்டிமீட்டர், இது 25 சென்டிமீட்டர். எவ்வளவு ஆங்கிள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இதில் இந்த பக்கம் 45. ஸோ ஒரு பார்ட்டுக்கு வந்து 90 வரும். அப்போ அந்த ஒரு 90 ரெண்டாக பிரிக்கிறோம், 45. இப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃபார்முலா பயாட்-சாவர்ட் லா படி μ0I/4πa sin theta 1 + sin theta 2. μ0 அப்படிங்கிறது பெர்மியபிலிட்டி இன் ஃப்ரீ ஸ்பேஸ், வெற்றிடத்தின் உட்புகு திறன். பெர்மியபிலிட்டி அப்படின்னு சொல்கிறது உட்புகு திறன். 4π × 10⁻7. I வந்து 1.5. இந்த 4π A அது வந்து சென்டிமீட்டரில் இருக்குல்ல, அதை மீட்டராக மாற்றும் போது 0.25. sin 45 + sin 45. sin 45 எப்படி லாக்லையும் பார்க்கலாம். லாகில் பார்த்தா நேச்சுரல் சைன் எடுத்துக்கோங்க. அதில் 45ல் 0 மினிட்ஸ்க்கு நேராக பார்க்கணும். 0.707. இப்போ உங்கள் லாகில் செகண்ட் வேல்யூம் புக்கில் 11th செகண்ட் வேல்யூம் புக்கில் நேச்சுரல் சைன் அப்படிங்கிறதுல எடுத்துகிட்டு பார்க்கணும். ஸோ 0.707 அது ரெண்டையும் கூட்டினா 1.414ன்னு வரும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த 1.5ஐயும் 0.25க்கும் லாக் எடுத்து இந்த மாதிரி கழிக்கணும். இந்த மாதிரி கழிக்கும்போது இது வந்து 6.003 இருக்குல்ல, அது வந்து என்னவாயிரும்னு சொன்னால் 6ன்னு ஆயிரும். ஸோ இந்த இதை கூட்டினா 1.414, இதை ரெண்டையும் பெருக்குனா 8.484 × 10⁻7 டெஸ்லா. இப்போ ஒரு பார்ட்டுக்கு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு வேணுன்னா அதையே 4ஆல் பெருக்கிடணும். 4 ஈக்குவல் பார்ட்ஸ் தான், அதனால் 4ஆல் பெருக்குனா 3.4 × 10⁻6 டெஸ்லா அப்படிங்கிறது ஆன்சர். 7th question. Show that the magnetic field at any point on the axis of solenoid having a turns per unit length is B equal to 1/2 μ0 Ni cos theta 1 - cos theta 2. சொலினாய்டு அப்படின்னு சொன்னாவே n வைண்டிங்ஸ் இருக்குது, நம்பர் ஆஃப், அதாவது நிறையா சுற்றுகள் இருக்கக்கூடிய ஒரு கரண்ட் கேரியிங் கண்டக்டரை தான் என்னன்னு சொல்கிறோம், சொலினாய்டுன்னு சொல்கிறோம். இங்கே இந்த மாதிரி இது வந்து சர்க்குலராக எடுத்துட்டோம்னா அதில் நிறையா வைண்டிங்ஸ் இருக்குது. நம்ம இப்போ இந்த ஒரு வைண்டிங் எடுத்துக்கிறோம், ஒரு சுற்றை எடுத்துக்கிறோம். இது வந்து Pங்கிற பாயிண்டில் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் கண்டுபிடிக்கிறோம், அது dB. எவ்வளோ ஆங்கிள் தீட்டா, இந்த ரேடியஸ் ஆர், இது சென்டர் பாயிண்ட் வந்து எக்ஸு, இங்கே மேக் பண்ணுற டிஸ்டன்ஸ் வந்து ஆர். இதில் ஸ்மால் லென்த் எலிமெண்ட் வச்சுக்கிறோம், நீலக்கூறு dx. இப்போ கன்சிடர் solenoid having radius r consists n number of turns per unit length. Let P be the point at a distance x from the origin of the solenoid. அது வந்து எக்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. தி கரண்ட் கேரிங் எலிமெண்ட் dx வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு சொன்னால் கரண்ட் கேரிங் எலிமெண்ட் வந்து ஆர் டிஸ்டன்ஸ் இருக்குது Pங்கிற பாயிண்ட்லேருந்து. இப்போ இதை மாதிரி இந்த படத்துக்குரிய விளக்கத்தை எழுதிடணும். இப்போ இந்த இதில் வந்து இந்த ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது. இதில் அது வந்து 90க்கு எதிராக உள்ளது இங்கே இருக்குது கர்ணம், இது அட்ஜசன்ட் சைடு, இது ஆப்போசிட் சைடு, இது ஹைபாட்னஸ். இப்போ பிதாகரஸ் தியரம் ஹைபாட்னஸ் ஸ்கொயர்டுன்னு வரும். ஹைபாட்னஸ் மட்டும் வேணும்னா √r² + x² அப்படின்னு வரும். தி மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு கரண்ட் கேரியிங் காயில், இந்த மாதிரி காயில்னால் உருவாகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் μ0/2 IR² × n. இந்த கேபிட்டல் என்னங்கிறது n dxக்கு ஈக்குவல். அப்போ அந்த கேபிட்டல் என்னுக்கு பொதுவாக பிரதிடுறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், அடுத்து சைன் தீட்டா அதே ட்ரையாங்கிள்லேருந்து கண்டுபிடிச்சோம், r/rன்னு வரும். ஸ்மால் ஆர் வேணும்னா r/sin தீட்டா. 1/sin தீட்டா எதுக்கு ஈக்குவல், கொசிக்கன் தீட்டா. அப்போ r கொசிக்கன் தீட்டா. அதே ட்ரையாங்கிள்லேருந்து டேன் தீட்டா வேணும்னா ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடுன்னு வரும், r/x. இப்போ x வேணும்னா r/tan தீட்டா. 1/tan தீட்டா எதுக்கு ஈக்குவல், காட் தீட்டா. அப்போ r காட் தீட்டா. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால், காட் தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா d தீட்டா. இப்போ ரெண்டு ஈக்குவேஷன்ஸையும் அந்த dbயில் போய் பிரதியிட்டா μ0/2 Ni r² r கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா d தீட்டா r³ கொசிக்கன் கியூப் தீட்டா.
இப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு மியூ நாட் என்ஐ இன்ட்டு 1 பை கொசிகன் தீட்டா டி தீட்டா மட்டும் வரும். 1 பை கொசிகன் தீட்டா சைன் தீட்டாக்கு ஈக்குவல். அப்போ நம்மளுக்கு தேவை டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வேணும். அப்போ இன்டெக்ரல் பண்ணணும். இன்டெக்ரல் பண்ணும்போது இன்டெக்ரல் சைன் தீட்டா வந்து மைனஸ் காஸ் தீட்டாக்கு ஈக்குவல். அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் மைனஸ் காஸ் தீட்டா 2 ப்ளஸ் காஸ் தீட்டா 1. இங்கே ப்ளஸ் எப்படி ஆச்சு அப்படின்னு சொன்னால் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிடும். ஃபார்முலா படி ஒரு மைனஸ் வரும். அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட்னு வரும். அப்புறம் இங்கே ஒரு மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். ஸோ இதை வந்து தீட்டா 1 இந்த சைடு எழுதி இப்படி எழுதுறோம். இதான் வந்து டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு கேன் பி அப்டைன். அதை வந்து இன்டகிரேட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இப்போ அடுத்து 8th சம் போகிறதுக்கு முன்னாடி இதை வந்து சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் பெண்டுலம் அல்லது சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனுக்கு எப்படி ஈக்குவேஷன், சிம்பிள் பெண்டுலத்துக்கு மட்டும் இல்லை எல்லா சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனுக்கும் இதுதான் இப்படி தான் ஈக்குவேஷன். ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ்னால் என்னதுன்னா மீள் விசை. இப்போ ஒரு சிம்பிள் பெண்டுலத்தை நம்ம அப்படி தள்ளணுன்னா அது போயிட்டே இருக்காது, போயிட்டு திரும்பி வரும். இந்த மாதிரி திரும்பி வரக்கூடியது எல்லாமே மீள் விசைன்னு சொல்கிறோம். அந்த விசை வந்து எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு. ப்ரொபோஷனல் எடுத்துகிட்டு ஈக்குவல் போட்டால் கான்ஸ்டன்ட், இது ரெஸ்டோரிங் ஃபோர்ஸுங்கிறதுனால மைனஸ் கேன்னு போடணும். நியூட்டன் செகண்ட் லா படி எம்ஏ ரெண்டு ஃபோர்ஸையும் ஈக்குவல் பண்ணி ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சா மைனஸ் கே பை எம் இன்ட்டு ஒய். சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் படி ஆக்சலரேஷன் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஒய். ஸோ ரெண்டு ஆக்சலரேஷனையும் ஈக்குவல் பண்ணுனா ஒமேகா தெரியும். டைம் பீரியடுக்கு இதுதான் ஃபார்முலா 2π பை ஒமேகா. இந்த ஒமேகாவுக்கு பதிலாக இதை பிரதியிட்டா 2π ரூட் எம் பை கே. ஃப்ரீக்வன்சி வேணும்னா 1/t, அப்போ 1/2π ரூட் எம் பை கே. இதுதான் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனுக்கு இது தெரிஞ்சுக்கணும். ஸோ சிம்பிள் பெண்டுலத்துக்கு மட்டும் இல்லை எல்லா சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனுக்கும் இதுதான் ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் அப்படின்னா மீள் விசை அப்படின்னு அர்த்தம். இப்போ இதில் இதே மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறப்ப நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. சிம்பிள் பெண்டுலம், ஸ்விங், கிளாக்ஸ் மோஷன், ஸ்ப்ரிங், இதெல்லாமே வந்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனுக்கு எக்ஸாம்பிள்ஸ். இப்போ நம்ம வந்து ஆக்சலரேஷன் எப்படி சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனில் வருது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒய் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு இதை டிரைவ் பண்ணி கொண்டு வந்த ஈக்குவேஷன் ஏ சைன் ஒமேகா டி. இதை நம்ம 2 டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். எதை, ஒய்யை ஒரு தடவை பண்ணுனா அது ஒரு தடவை டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணோம்னா அது வெலாசிட்டி. 2 டைம்ஸ் பண்ணால் அது, அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட்டை 2 டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அது ஆக்சலரேஷன் டி ஸ்கொயர் ஒய் பை டிடி ஸ்கொயர். இதை எப்படி பிரிக்கிறோன்னா டி பை டிடி ஆஃப் டிஒய் பை டிடி. இந்த ஒய் இருக்குல்ல அதை வந்து டிஒய் பை டிடி பண்ணால் ஏ ஒமேகா காஸ் ஒமேகா டீன்னு வரும். திருப்பி அதை டி பை டிடி பண்ணோமா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஏ சைன் ஒமேகா டி. இப்போ அந்த ஏ சைன் ஒமேகா டிக்கு இப்போ தான் ஒய்ன்னு போடலாம். அப்போ ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஒய் அப்படிங்கிறது தான் ஆக்சலரேஷன். இது தெரிஞ்சுக்கிறதுக்காக சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ இந்த 8th கணக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி தான். I1 I2 அப்படிங்கிற ரெண்டு கரண்ட் கேரியிங் ஹரிஜாண்டல் வயர்ஸ் இருக்குது, XY PQ. இந்த ரெண்டு வயர்ஸ் இருக்குது. XYயில் போகக்கூடிய கரண்ட் I1, PQவில் போகக்கூடிய கரண்ட் I2. ரெண்டுடைய டிஸ்டன்ஸ் D. இந்த PQ வந்து ஹரிஜாண்டலாக ஃபிக்ஸ் ஆகிருக்கு. XY என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் மேலையும் கீழையும் அப்படி கீழே இழுக்கும்போது அது சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் படி இப்படி கீழே வந்துட்டு திருப்பி மேலே போகுது. ஸோ ஸ்விங் ஆகுது மேலையும் கீழையும். அப்படியே என்ன ஆகுது, இந்த XY அப்படிங்கிற கரண்ட் கேரியிங் வயர் வந்து அப்படியே ஆசிலேஷன் ஆகுது. ஆசிலேஷன் ஆகும்போது இப்படி கீழே இழுத்துட்டு இப்படி போகுதுல்ல, அப்போ அதனால இந்த சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனை வச்சு டைம் பீரியட் கண்டுபிடிக்கணும், அதோட ஆக்சலரேஷனும் கண்டுபிடிக்கணும். அதுதான் ஈக்குவேஷன். இப்போ இந்த ரெண்டு வயர், இப்போ ரெண்டாவது படத்தில் வந்து எஃப்ங்கிற ஃபோர்ஸ் மேல் நோக்கி இருக்குது, எம்ஜிங்கிற ஃபோர்ஸ் கீழ் நோக்கி இருக்குது. இந்த XY மட்டும்தான் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனுக்கு உட்படுது, PQ வந்து ஃபிக்ஸ்டாக இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து சாதாரணமாக அதனுடைய மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறோம். மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் கரண்ட் கேரியிங் கண்டக்டர் வயர் XYயில் PQங்கிற கரண்ட் உருவாகக்கூடிய, கரண்ட் போகக்கூடிய வயர்னால் உருவாகக்கூடிய ஃபோர்ஸ் μ0/2π I1 I2 L/D. இப்போ இது வந்து டவுன்வர்ட் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவல் பண்ணணும் எம்ஜிக்கு. ஸோ இது சாதாரணமாக பண்ணலாம். இப்போ XY வந்து டிப்ரெஸ் ஆகுது ஸ்மால் டிஸ்டன்ஸ்க்கு, எதை நோக்கி, PQ நோக்கி இழுக்கப்படுது. அப்போ த ஃபோர்ஸ் ஆன் த வயர் XY. இப்போ உருவாகிற ஃபோர்ஸை வந்து μ0/2π I1 I2 L/D - X. D - Xங்கிறது X தூரம் கொஞ்சம் இழுக்கிறோம். இப்போ அக்கார்டிங் டு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் டவுன்வர்ட் ஃபோர்ஸை எப்படி சொல்கிறோன்னா -mg D/D - X -mg. mg மட்டும் போடாமல் இந்த D - Xக்கு உட்படுறதுனால இதையும் போட்டு இதை போடுறோம். இந்த மைனஸ் ஏன் வருது, ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் மீள் விசை, அதனால் இந்த ஒரு மைனஸ் சிம்பிள் வருது. இப்போ நம்ம இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணும்போது இந்த D - Xஐ கிராஸ் மல்டிபிள் பண்ணிவிட்டு இதை உள்ளே பெருக்கிட்டு இது கேன்சல் ஆயிடுது. அப்புறம் -mg x/D - Xன்னு வருது. எக்ஸு ரொம்ப ஸ்மால், டியோடு ஒப்பிடும்போது எக்ஸை விட்டுறலான்னா இந்த எக்ஸை தான் விடணும், இதை விடக்கூடாது. இந்த மைனஸில் உள்ள எக்ஸை விடணும். விட்டோம்னா -mg x/Dன்னு வருது.
இப்போ நமக்கு ஃபோர்ஸ் வந்து எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னு பார்த்தோம், டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு. அப்போ இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து எக்ஸ் டைரக்ஷன், அந்த இதில் சாதாரணமாக சொல்லும்போது ஒயில் சொல்லியிருந்தோம், இங்கே எக்ஸ் டைரக்ஷன் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் இது இங்கே வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸும் இங்கே வச்சுருக்கோம். ஸோ இது ஆக்சுவலி இந்த சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனில் உருவாகக்கூடிய ஃபோர்ஸ் என்ன ஃபோர்ஸ்? ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ். ஸோ இதை வந்து எஃப் ஆர் ப்ரொபோர்ஷனல் எக்ஸ், இந்த இதை வந்து கேன்னு வச்சுட்டா அந்த கே எதுக்கு ஈக்குவல் mg/d. சரி, டைம் பீரியடுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்? 2π√m/kன்னு பார்த்தோம். கேக்கு இப்போ தான் mg/dன்னு போடுறோம், அந்த டி மேலே வந்துடுது d/g, √d/g. அப்புறம் ஆக்சலரேஷன் வேணும்னா d²/dt² = -ω²y, a = -ω²y. இதுதான் ஆக்சலரேஷன். இது சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் படி. இப்போ இந்த 8 ப்ராப்ளத்தையும் பார்த்தாச்சு. இது எல்லாத்தையுமே அப்படியே நோட்டில் எழுதிடுங்க.